ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சனை பாருங்க எப்படி கிடக்குன்னு தெரியுதா? பாருங்க, பார்த்தா தெரியும். ஏன்னா நான் 2 நாள் அவ்வளோ கிச்சன் பக்கம் வரல, முடியல, உடம்பு முடியாமல் இருந்துச்சு. ஜலதோஷம் பிடிச்சிட்டு காய்ச்சல் ஜுரம் இருந்ததுனால நான் அதிகமாக கிச்சன் பக்கம் வரல. இப்போ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். தோசை வாத்து, தோசை கல் எல்லாமே அப்படியே கிடக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் அவர் தான் தோசை வாத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு, அவரும் சாப்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் தோசையோட அந்த ப்ரெஷ் கூட அப்படியே தான் கிடக்குங்க. ஒரே சத்தமாக இருக்கும், நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன், ஓகேவா? வேலைக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு எல்லாம் செய்யலாம் என்ன நானும் செய்ய சொல்றது கிடையாது. அவங்க ஒரு பாத்திரம் தைப்பாங்க, பாத்திரம் தைக்க வைக்கிறது அவங்க வேலை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் அந்த பொண்ணு சொல்றது கிடையாது. சொன்னாம உடனே கொஞ்சம் செஞ்சு போட்டாங்க, செஞ்சு கொடுக்க இருக்கும். நான் சொல்றது இல்லை. உங்க வீட்டில் வேலை செய்வாங்க, பாத்திரம் தைப்பாங்களா, இந்த மாதிரி அடிஷனலாக வேலை செஞ்சு செய்வாங்களான்னு இந்த பொண்ணு எங்க வீட்டு வரக்கூட ரெண்டு பொண்ணு சிலப்போ வீடு படிக்கலாம் கொஞ்சம் தொடச்சு கொடுக்கணும் சொன்னேன். செய்யும் நானும் பார்க்க மாட்டேன். முன்ன பின்ன பாத்திரம் நிறைய இருந்தது. அப்புறம் நானே சரி பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ பாத்திரம் தேய்க்க வந்துட்டு நானே பாத்திரத்தை கழுவிட்டு கொடுத்தேன். நான் கழுவி வச்சுருவேன். கொஞ்சமா இருக்கும் சிலப்போ பாத்திரம், கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா இருக்கும்போது 10 பாத்திரம் இருந்ததுன்னா நான் பாப்பாட்ட சொல்லுவேன். அந்த பாப்பாட்ட சேமா கொஞ்சம் தொடச்சு கொடுறா அப்படி வீட்டு அப்படின்னா அந்த பாப்பா மாப் போட்டு கொடுத்துரும். இவர் காலையில தெரிவிடுவாரு, அந்த பாப்பா மாப் போட்டு கொடுத்துரும். சமைக்கணும் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், பொறுத்துக்குங்க. இது நாளைக்கு துடைக்கலன்னா அவ்வளோதான் கிச்சன். ஆம்பளைங்க பண்ணவே மாட்டாங்க. கிச்சன்